வெல்கம் டு ஆபித்தாரியன் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்வீட் ஐநட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் மாவு, மைதா மாவு, 200 கிராம் மைதா மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, கொஞ்சம் தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி கலர் வர்றதுக்கு, 200 கிராம் மைதா மாவு. இந்த இதுலேயே சர்க்கரை எடுக்கணும், அது அப்புறம் காட்டுறோம். இப்போ வந்து சோடா உப்பு கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, இது தேவையான உப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. இதுலேயே எல்லாம் கலக்கணும் கலர் வரக்காக. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டார். இப்போ இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். வரமாவை நல்லா கலக்கி எல்லாத்துலேயும் சேர்ற அப்படி கலக்கிடணும் மஞ்சப்பொடி எல்லாம். தண்ணி அளவாக தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். நம்ம எப்போ கலக்கிற மாவாட்ட கலக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே கலக்கணும். கலக்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேலால் மறுபடியும் கலக்கி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். எல்லா பக்கம் எண்ணெய் ஒட்டுறா அப்படி. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ஜீராவெல்லாம் காய்ச்சிக்கலாம். 200 கிராம் வரும் சர்க்கரை, அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் ஜீரா காய்ச்சி வச்சுக்கணும். இப்போ அது 1/2 மணி நேரம் ஊறுறக்குள்ளே இது ஜீரா காய்ச்சி ரெடியாக வைக்க போகிறோம். இப்போ பாவு காய்ச்ச போகிறோம் பாருங்கள். இது ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் இப்போ பாத்திரத்தை வச்சுட்டோங்க. அளவாக இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. தற்கொண்டு இந்த சர்க்கரை அளவு அந்த தண்ணி முழுகிற அளவு இருந்தால் தான் போதும். அவ்வளோதான். நல்ல பசையாக வரும். கலக்கி விட்டுக்கணும். நல்லா கையில் விட்டால் பசையாக வந்தால் தான் எடுக்கணும். எடுத்து மடக்கு பூரியில் சுட்டு ஒவ்வொன்றா போடணும். காட்டுறேன். நம்ம தேவையான உருண்டையை பிடிச்சி எண்ணெய் தடவி வைக்கணும். எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இந்த நாளையும் எண்ணெய் தடவி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நாலு உருண்டையும் எண்ணெய் தடவி வச்சுட்டோம். இப்போ தேய்க்கணும். தேய்க்க போகிறோம் பாருங்கள். நாளையும் ஒரே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கணும். தடவி வச்சுக்கணும். தனியாக நாளையும் தேய்ச்சி வச்சுக்கணும். இப்போ ஐநட் செய்ய போகிறோம் பாருங்கள். அது மாதிரி இப்படி தேய்ச்சி வச்சுக்கிறோம். 1/2 மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்படி தேய்ச்சிக்கணும். நல்லா லேசாக தேய்ச்சி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணி உருட்டிக்கணும். இப்படி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இப்படி எடுத்திங்கன்னா நல்ல சன்னமாக வரும். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா புசு புசுன்னு வந்துடும்.
இப்படி வரும். இப்போ தேய்ச்சி காட்டுறோம், எப்படி செய்யறது தேய்ச்சி காட்டுறோம். இது அப்படியே எண்ணெய் காய்ச்சி எண்ணெயில் ஊற்றி ஜீரா எடுத்து ஜீரா காய்ச்சி வச்சு ஜீரா மேலே ஊற்றிடணும். ஐனஸ் இப்படி வச்சுக்கலாம். அடுப்பத்தை இஷ்டம் இந்த பூரி காய வரைக்கும் எண்ணெய் ஊற்றுறோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒவ்வொன்றா போட்டு ஜீரா ஒவ்வொன்றுக்கு மேலே ஒவ்வொன்று போடணும். ஜீரா போட்டு வச்சிடணும். அப்படியே மூடி வச்சு நாளைக்கு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு இன்றைக்கி மூடி வச்சு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடை பொருளை விட வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம்.